அடுத்ததாக சித்திரை புத்தாண்டு என்ற தலைப்பில் எமது சிறார்கள் ஒரு நாடகம் ஒன்றை வழங்க இருக்கின்றார்கள். இந்த நாடகத்தினை வழங்குவதற்காக தியா திலக்ஷன், ஆதிரா நிருஷா, அஸ்விகா தர்மஸ்ரீகரன், ஹரிஷா ஜனத்தன், தாருகி கலநேசன், ஐஸ்வர்யா ராக்வினர், ஆராபி தர்ம ஸ்ரீகரன், அபிஷன்னா சங்கர், அபூர்வா பாலச்சந்திரன், அக்ஷயா துஷ்யந்தன், யோனஸ் பிரஜுல் ராமநாதஸ், அல்கின் ஜனார்த்தன், திலோஷான் சுஜீவன், அகரன் தர்ம ஸ்ரீகரன், ஸ்டீவன் ராக்வினட்டஸ், ஹாரிஸ் ஜனார்த்தன் அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றோம். இங்கே இந்த சிறார்களுக்கு உங்களது பலத்த கரவோசம். நன்றி நன்றி நன்றி. பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், பெற்றோரை கணம் பண்ணுதல், பெற்றோருக்கு உதவியாக இருத்தல், முதிர் வயதிலும் பெற்றோரை பார்த்துக் கொள்ளுதல், பகிர்ந்து வாழுதல், புரிந்துணர்வுகள், நட்பண்புகள், வாழ்வியல் முறைகள், இயல் இசை நாடக தெரிவுகள், சமூக கட்டமைப்பு, சமய நம்பிக்கைகள் போன்றவற்றுக்கு முன்னுதாரணமாக விளங்கும் கலாச்சாரம் நமதே. எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் நிறைந்த வாழ்க்கை முறையில் நாங்கள் வளர்க்கப்பட்ட மாதிரி எங்களுடைய கலாச்சாரத்தை பிள்ளைகளுடைய முழுமையாக திணிக்க முடியாவிட்டாலும் எங்களால் முடிந்த அளவு அந்த கலாச்சாரத்தில் வளர்ப்பது நல்லது. அதே போல் பிள்ளைகள் எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றோருடன் கலந்து ஆலோசிப்பது பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டது. பெற்றோர் பிள்ளைகளுடன் அன்பாக இருப்பது மட்டுமல்லாமல் நட்பாகவும் இருக்க வேண்டும். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதில் பெற்றோர்களும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எங்கட பிள்ளைகள் கல்வி அறிவோடு பண்பானவர்களாகவும் வளர்வதற்கு நமது கலாச்சாரம் மிகவும் உதவுகின்றது. எங்களோட கலாச்சாரம் எங்களோடு மட்டும் முடிந்து போகாமல் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அவர்களும் அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய கலாச்சாரத்தை தொடர்ந்து கொண்டு போவதற்கு நாங்களே ஒரு முன்னுதாரணமாக செயல்பட்ட மாதிரி இருக்கும். வருடத்தின் இறுதி நாள் என்று பொழுது விடுகின்றது. நேரமோ காலை 6 மணி. கோழி கூவுகின்றது. மன்னிக்கவும், அலாரம் அலறுகின்றது. அலாரம் அலறுகின்றது. அப்பா அலாரத்தை தூக்க கலக்கத்தோடு நிறுத்த முயற்சி செய்கின்றார். அம்மா சமையல் அறையில் இருந்து குரல் கொடுக்கின்றார். பிள்ளைகளா, மணி 6 சீக்கிரம் எழுந்து ரெடியாகுங்க, ஸ்கூலுக்கு போக வேண்டும். இரண்டு தடவை அலாம் அடித்து இன்னும் நித்திரை கொள்கிறார். அப்பம் சேர்ந்து பிள்ளைகளுக்கு போட்டியாக நித்திரை கொள்கிறார். லேட்டா எழுந்திருக்கிறார். பாத்ரூம் போவதற்கு யாரு முதல் பிறகு என போராட்டம் வேற. அதுவும் இந்த அப்பாக்கள் பாத்ரூம் போனா வாட்ஸ்அப்புடன் இருந்து விடுவினோம். வெளியில வாரதான் மறந்து விட்டு. நாளைக்கு பிறகு போது புது வருடம். அப்பாடா, எத்தனை வேலை இருக்கு. இந்த வெளிநாட்டு வக்கீல் குடிக்கணும், சன்னி நிக்கிறவுக்கு மொப்பனனும், இல்லாட்டி ஃப்ளோர் கிளம்பி விடுமா. நான் தனியா இருந்து கஷ்டப்படுறேன். இதே இந்த ஊரா இருந்தா எல்லாம் சேர்ந்து உதவி செய்வாங்க.
எல்லாரும் ஒரே மாதிரி நேரத்துக்கு கிளம்பி ரெடியாகிக்கணும். ஆமா, ஸ்கூல் பஸ் வர போற கேரியா சாப்பாடு பேக் பண்ணி தாங்க. 7 வயசாது இன்னும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண தெரியல. இந்த கால பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் அம்மா வேணும். இதுகளுக்கு எல்லாம் எப்போ பொறுப்பு வரப்போதோ தெரியல. பிள்ளைகளா ஸ்கூல் முடிந்த உடனே நேரத்துக்கு வீட்டுக்கு வாங்க. வீட்டுல நிறைய வேலை இருக்கு. வீடை எல்லாம் கிளீன் பண்ண வேண்டும். நல்ல நாளாச்சு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அப்பா உங்களுக்கு தான் நான் சொல்கின்றேன், ஒரு ஹாஃப் டே லீவ் சொல்லி வாங்க. கொஞ்சம் வெளியே போக வேண்டிய இருக்கு. ஐயோ, எனக்கு இன்னைக்கு ஓவர் டைம் போட்டுருக்கு. நான் லேட்டா தான் வருவேன். இதுக்கு தான் சொல்றேன்னா லைசன்ஸ் இருங்க சொன்னா கேட்டாதான். அட தம்பி, கேட்டியா? இன்னைக்கு அம்மாட்ட நாங்க தான் மாட்டினோம். ஏதாச்சும் சொல்லி எஸ்கேப் ஆக வேண்டியதா? அம்மா, எனக்கு சாக்கெட் பிராக்டிஸ் இருக்கு. நான் லேட்டா தான் வருவேன். வாக்கா எஸ்கேப். இதுகளுக்கு எப்பதான் பொறுப்பு வர போதும். இந்த நாட்டுல இருந்து தனியே நான் கஷ்டப்பட வேண்டிய இருக்கு. தகப்பன் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. வேலையிலிருந்து நேரத்துக்கு மனைவிக்கு உதவி செய்ய வீட்டை வருகிறார். பிறகு இருவரும் வேலைகளை முடித்துவிட்டு பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறார்கள். இன்று பிள்ளைகள் வந்தவுடன் அவர்களுக்கு நமது தமிழர் திருநாளின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும். கொஞ்சம் பருப்பை ஊட்டாமல் பொறுப்பை ஊட்ட வேண்டும். மணி 9 ஏன் இன்னும் பிள்ளைகளை காணவில்லை? மகளின் தோழியின் அம்மா உள்ளே வருகிறார். வாங்க அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிடுமா. அதான் அவையில பிக்கப் பண்ண போற வழியில தான் உங்களை பார்த்து வந்தனா. உங்களுடைய பிள்ளைகள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிடும் தானே? நான் போய் அவையில கூட்டிட்டு வரேன்.
சிறிது நேரத்தில் என் அப்பாவும் பிள்ளைகளும் உள்ளே வருகிறார்கள். ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இப்படியே டான்ஸ் பிராக்டிஸ், சாக்கா பிராக்டிஸ், அந்த பிராக்டிஸ், இந்த பிராக்டிஸ் என்று போய் படிப்பில் கோட்டையை விட்டார்கள். பிள்ளைகள் இங்கே வாங்கோ. உங்களுக்கு நான் எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் குடும்ப வாழ்க்கை முறை பற்றியும் சொல்ல வேண்டும். தாய் நினைந்து கொள்கிறேன். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் தானே, நாளைக்கு எங்களோட தமிழ் புத்தாண்டு. அப்படி என்னப்பா? சித்திரை வருட பிறப்பு. இது எங்களுடைய தமிழர் பண்டிகை திருநாள். ஐயோ, உனக்கு தெரியாத தங்கச்சி, கோவில்ல ஒரு கலை விழா நடக்குமே. இதனாலே அம்மா மற்றும் தலைவரை பொறுப்பில் இருக்கு. அதேவேளை உதவியோடு நடக்கும் நியூ இயர் ப்ரோக்ராமில் புத்தாடை அடைத்து அரசு விருந்துண்டு ஆட்ட பாட்டு கொண்டாட்டம் கலகலப்பாக இருக்குமே. அதுதானே அப்பா? அது மட்டும் இல்லை பிள்ளைகளே, இந்த நன்னாளை கொண்டாடுவதற்கு முதல் நாங்கள் வீடை எல்லாம் மப்பாணி அலங்கரிக்க வேண்டும். பண்பாடு அதுதான். சுத்த சுகாதாரமாக தான் பண்டிகை கொண்டாடுவோம். உறவினர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. நாங்களும் அவர்கள் வீட்டுக்கு செல்வோம். பிள்ளைகளை எல்லாரும் கிளித்தட்டு கிட்டி பூல் பட்ட விடுதல் என்ன ஊரே அமக்கலப்படும். ஊர்ல எங்கிற முத்தத்துல கோலம் வச்சு தோரணம் கட்டி பொங்கல் வைக்கணும். அப்போ உங்களுக்கு எங்கிற ஊர் பலகாரம் முறுக்கு, வடை, அரியத்தரம் லட்டு செய்ய தெரியுமோ? ஏதோ முறுக்கி பாப்பம், உருக்கி பாப்பம், தட்டி பாப்பம், வருட்டும். அப்போ ஜாலிதான். அம்மா மேனுக்குள்ள பலகாரம் மாதிரி எனக்கு சுட்டுட்டாங்க. லட்டு நானும் அக்காவும் முட்டி தரோம். அப்போ நாங்க பேக் ரெடி பண்ணுவோம் இலக்கிக்கு போறதுக்கு. அதுதான் உங்களுக்கு லீவே இல்லை. நாளைக்கு நேரத்துக்கு எழும்ப வேண்டும். தலை மூழ்கி போட்டுதான் கோயிலுக்கு போக வேண்டும். வாணி அக்கா எத்தனை மணிக்கு விரதம் பொறுத்துதான்? இந்த நாட்டு நேரப்படி மாலை 4:59. அடுத்தது கை விசேடம் தான். கை விசேட விட இந்த வழக்கு வழக்கல. நல்ல நேரத்தில் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்று அவர்கள் கையால் காசு வாங்க வேண்டும். தங்களது அந்த நாடகத்தினை உங்கள் முன் நடித்திருக்கின்றார்கள். What a super performance by all these kids. You can see all the hard work the parents and the kids put in this. Let's hear it again for the
முதல் தடவை உங்கள் கரகோஷம் அந்த சிறார்களுக்காக. இந்த சிறார்களை இவ்வளவு தூரம் அவர்களை அந்த பயிற்சி அளித்த அந்த பெற்றோருக்கு எமது நன்றிகளை மீண்டும் ஒரு தடவை தெரிவித்துக் கொண்டு, இந்த சக்தி மன்றத்தினால் நடாத்தப்படும் இந்த கலாச்சார நிகழ்வுகள் ஒன்றான இந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இதே வேளையில் அடுத்த நிகழ்வாக ஒரு குழு நடனத்தினை வழங்குவதற்காக ஜோனத்தான் மற்றும் சர்டன் தினேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளை Next up we have Shelton and Jonathan Dinesh Kumar. Thank you.
மிகவும் அழகாக அந்த நடனத்தை வழங்கி சென்ற மற்றும் ஷார்டன் தினேஷ்குமார் அவர்களுக்கு நமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு Thank you, Jonathan and Shelton. So, நான் ஜோக் சொல்லட்டோம். சொல்லுங்க, சொல்லி தொலைங்க. திருப்பி சொல்லி அல்லையோ. ஓகே. எந்த பூச்சி சிரிச்சிட்டே இருக்கும்? இல்லைங்க, எந்த பூச்சி சிரிச்சிட்டே இருக்கும்? கேட்டு பாருங்க வாங்கால. எந்த பூச்சி சிரிச்சிட்டே இருக்கும்? எங்கேயோ அந்த நன்றி நன்றி சினேகா அவர்களுக்கு. எங்க உங்கள் கரவோசம் இந்த சினேகா அவர்களுக்கா? அடிக்கடி ஜோக்கு சொல்லி உங்களை நான் சிரிக்க பண்றேன். என்ன சீச்சி. அடுத்த நிகழ்வாக இங்கே ஒரு குழு நடனத்தினை வழங்குவதற்காக நாம் அழைக்கும் மிச்சல் பெர்னாண்டோ, Ariana George and Lily Clark. இங்கே உங்கள் பலத்த கரகோஷத்துடன் இங்கே நமது அமெரிக்கன் கேர்ள்ஸ் இங்கே வருகிறார்கள். இங்கே உங்கள் மீண்டும் ஒரு கரகோஷம் எங்கள் கலாச்சாரத்தை பேணிக் கொள்ளும் இவர்களுக்காக ஓ போடுங்கள். Hold up. நான் சொன்னேன் ஷாம்பைனை தான் திறக்குதுமான்னு சொன்னேன். ஷாம்பைன் என் காதல் கேம்பெயின் கேட்டது. மம்பல் அப்படிதான் கேட்கு. கரெக்டாக கேட்டு ஸ்டார்ட் மியூசிக். Visit for
நன்றி நன்றி. மிகவும் அருமையாக அந்த நடனத்தை குழு நடனத்தை வழங்கி சென்றவர்களுக்கு Thank you, Michelle, Ariana, and Lily. And thank you especially to Ariana and Lily for coming here and celebrating our Tamil New Year with us. And we really appreciate how they celebrated our culture. எங்களது இந்த நிகழ்வினை இந்த புதிய புத்தாண்டு நிகழ்வினை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அந்த மாற்று மொழியில் இருந்து நம்மோடு இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை மீண்டும் ஒரு முறை எங்கள் அனைவர் சார்பாகவும் தாண்டி வரவேற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஒரு குழு நடனத்தினை வழங்குவதற்காக லக்ஷிகா நகுலேஸ்வரர், கம்சிகா கிருபானந்தன், ருஷானி பாலச்சந்திரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கே அவர்கள். Next up we have a dance by Lakshika Nagulswaran, Kamsiha Kribanathan and Rushani Balachandran. Please give it up for them. இங்கே உங்கள் கரவாசத்துடன் ஆரம்பிக்கிறது.
வந்துச்சே feelings வண்டி வண்டியா வந்துச்சே feelings நட்சத்திர தொட்டி வச்சா கருணு தோண்டு வெட்டி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா இம்மா தூண்டு வெக்காம வச்சா நெத்தி பட்டு தூக்கி பட்டு போக வச்சா மல சுத்து பட்டு ஊற பார்த்த கண்ணு பட்டு வந்தாங்கல தெத்து பள்ளி வளர்த்துல உச்சி பட்டு நேரத்துல பட்டுக்கு வெட்டியா முச்சா ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே 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 கொஞ்சமே உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன் அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற நன்றி நன்றி. மிகவும் அருமையாக அந்த குழு நடனத்தை வழங்கி சென்றவருக்கு எமது மிகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு Thank you Lakshika, Kamsiya, Rashani. வாசு மாமா சொல்லுங்க. வாசு மாமா நான் ஜோக் சொல்லி சொல்லி இவங்க கலைச்சு போனாங்களோ? சிரிச்சு கலைச்சு போனாங்க ஒரு. அப்படிதானே அப்படிதானே அப்படின்னு சொல்லலாம். சரி அப்ப இந்த தரம் வாசு மாமா ஜோக் சொல்லட்டுமே. என்ன திரும்ப இதுவே ஒரு காமெடி தான். மக்கள் எதிர்பார்க்கிறீங்க மக்கள் எதிர்பார்க்கிறீங்க சொல்லி தொலைக்கிறேன். இல்ல சொல்லி தொலை. சரி நான் உண்மையா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓட்டோக்கு பேர் ஓட்டோவா இருந்தாலும் மனுவலா தான் ஓட்டுவோம். தூக்க மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கம் வரும். இருமல் மாத்திரை சாப்பிட்டால் இருமல் வராது. வாழை மரம் தார் போடும். அந்த தாரை வச்சு ரோடு போட முடியுமா? அப்பா அப்பா
நன்றி. சிரிப்பு இல்லையா? இங்க எல்லாரும் நான் ஃபனி ஜோக் சொன்ன மாதிரி சிரிங்க, ஒரு எடிட் பண்ணி போடுவோம். நன்றி நன்றி. அடுத்ததாக ரோச்செஸ்டர் நடராஜினி அவர்கள் ஆசிரியரின் ஒரு தனி நடனம் இங்கே இங்கே உங்கள் கரவசத்துடன். நாங்கள் ராச்செஸ்டர் நடராஜினி டீச்சர் என்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டோம். இனிமே ராச்செஸ்டர் நடராஜினி டீச்சரை பார்ப்போம்.
ஓரமான மிருகங்களுண்டு கருதி பூலியை கண்டால் பயந்திடுவாய் கண்மணியே கோவர்தனகிரியில் ஓரமான மிருகங்களுண்டு பச்சமுள்ள நந்த கோபர் பாலகங்கே என்று கேட்டார் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே பச்சமுள்ள நந்த கோபர் பாலகங்கே என்று கேட்டார் பச்சமுள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டான் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே நாடு மேகும் கண்மணி போக வேண்டாம் பாலருடன் வீதியிலே பல்லாடரான் என்று சொல்லு கிட்டியடி வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் பாலருடன் வீதியிலே பல்லாடரான் என்று சொல்லு கிட்டியடி வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் போக வேண்டும் நாடு கடை சொல்லாதே போக வேண்டும் நாடு கடை சொல்லாதே போக வேண்டும் நாடு கடை சொல்லாதே போக வேண்டும் நாடு மிகவும் அருமையான அந்த நடனத்தை அழைத்து சென்ற
ரோச்செஸ்டர் ஆசிரியர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு What a magnificent performance! The sweetness and grace of our Tamil cultural dance were truly exceptional. Heartfelt thanks for that. Let us continue to showcase such beautiful dances in the future and inspire our younger generations. We kindly request all our dear ones to support and encourage this endeavor.